டிசம்பர் 25 ஆரம்பித்து 11ஆம் தேதி முடிங்க. முடித்த உடனே சூப்பராக விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த நாளே போய் கறி மீன்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு 2-3 நாளாவது இந்த 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 இவ்வளோ நாள் உங்களோட விரத பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான டைமை வந்து நீங்கள் கொடுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு முருகருக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாள் கழிச்சு இல்லை ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட இருங்க. இந்த 48 நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. வேறு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பெண்களோட மாதவிடாய் சம்மந்த பிரச்சனையை ஒன்றும் கணக்கு கிடையாது. யாருனா இறந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம், எதுவுமே பண்ணலாம். 40 நாள் அசைவம் சாப்பிடாமல் வீட்லேயும் செய்யாமல் இருங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியமே. இன்னொன்று, இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு ரெண்டுமே புனிதம் தான். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் நீங்கள் பெண்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பயம் இருக்குது. நீங்கள் முருகன் குழந்தை, நம்ம வீட்டு குழந்தைய நம்ம தூக்கி கொண்டாடுறதுக்கு நேரங்காலம் பார்ப்போமா? எல்லா நாளையும் கூட அந்த மாதிரி தான் முருகரும். ஸோ அதை நீங்கள் எந்த கணக்கு பாருங்க, இந்த நாள் கணக்கு வச்சுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 48 நாள் கரெக்டாக தைப்பூசணி முடிகிறப்போ அன்னைக்கு மட்டும் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருங்க. நீங்கள் முருகர் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பால் என்ன உங்கள் சக்திக்கு முடியுதோ, இல்லை என்னால் எதுவுமே முடியலன்னா போகிற வழியில்